வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாகட்டுமே சரி, தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய கருத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நிலையாட்ட விரும்புவார். அதுதான் பகிரங்கமான உண்மை. பல பேர் எடுத்துக்கலாம். திமுக துரைமுருகன், மற்றபடி சக்கரபாணிலாம் இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருக்கார் திமுகவில். அவர்லாம் 6வது தடவை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 7வது தடவை அவர் தான் வருவார். அந்த அளவுக்கு மக்களுக்கு பணி புரிந்தார். கூப்பிட்டா ஒரு சின்ன ஒரு பத்திரிகை கொடுத்தா போதும், டக்குன்னு கல்யாணத்துக்கு ஒரு 1000 ரூபா மைய வச்சுட்டு 2000 ரூபா மைய வச்சுட்டு போயிடுவார். சாப்பிட மாட்டாங்க, மொய்யை வச்சுட்டு அந்த மரியாதை செலுத்திட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு மரணமும் அப்படின்னா அப்படிதான் சக்கரபாணியை பொறுத்த வரைக்கும். உண்மையிலே அற்புதமான ஒரு மனிதர். இதெல்லாம் எதிர் வெளிப்பாடு அப்படின்னா, மக்களை தன் கருத்துக்குள் நுழைத்துக் கொள்வது, தன்னை விட்டு விலகாமல் காப்பாற்றிக் கொள்வது. டக்குன்னு மக்கள் எப்படி டக்குன்னு ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லிடுவோம். மக்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னப்பா அட போப்பா, அவர் அப்படிதான் அப்படிமா. டக்குன்னு நல்லது செஞ்சா அவர் சூப்பர்ப்பா, இந்த இதுல நடிச்சு பாருங்க. நிஜாம் புயலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. சென்னையில அப்படி இப்படி அப்படி தாட்டு போட்டு தெக்கால வடக்கால அப்படின்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்படி செய்யல இப்படி செய்யல அப்படின்னாங்க. அதே மாதிரி 17-18 டிசம்பர் 17-18 அங்க தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம், அப்புறம் கன்னியாகுமரி, தென்காசி போட்டு பிச்சு எடுத்தது. அங்கேயும் 2-1 அதுக்குள்ள சில குளறுபடிகள், சில தேவையற்ற பேச்சுக்கள் அப்படி போய் என்ன பண்ணிட்டாங்க ஆச்சு. அதுக்கு தகுந்த நிர்மலா சீதாராமன் பிரதமர் மந்திரி மாதிரி பேசினாரு. அவர் நிதி மந்திரி பிரதம மந்திரி மாதிரி பேசுறாரு. அதுல சம்பந்தப்பட்ட விஷயம் தாட்டு போட்டு தெக்கால வடக்கால திமுக மேல தேவையற்ற ஒரு ஒரு என்னப்பா அவங்க இது திமுக எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு 6000 கொடுத்தாங்க, வெள்ள நிவாரணம் சொல்லி போட்டு கப்சிப் இன்னைக்கு மூச்சு. என்னப்பா திமுக சூப்பர்ப்பா. உண்மையில அவங்க மாறி எந்த ஒரு கட்சியும் இது செயல்படவே இல்லை. 2015 ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் செஞ்சாங்க. 2 மாசம் கழிச்சு தான் 6000 கொடுத்தாங்க. மற்றபடி கூப்பிட்ட நேரத்துக்கு யாருமே வரல. அந்த அம்மா முதலே சொன்னாங்க அதிகாரிகள், அந்த தண்ணியை திறந்து விட்டுருங்க அப்படின்னு. அந்த அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, தட்டக்கூடாது அப்படின்னு விட்டுட்டாங்க. ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு. ஆமா, உண்மையிலே திமுக அப்படி இல்லை. கரெக்டா பண்ணா, கரெக்டா செஞ்சாங்க, கரெக்டா ஒவ்வொன்றையும் நடந்துக்கிட்டாங்க. குறை சொன்ன அதே வாயு திருப்பி என்ன 6000 ரூபாய் கொடுத்தோன்னே கப்சிப் மூடிட்டாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ராக் வேணும். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு திருப்பமான அப்படியே மக்களை கொண்டு போகணும். அதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி சக்கரபாணி ஒட்டச்சத்திரத்துல இன்னைக்குமே ஒரு விஷயம் அப்படின்னா டக்குன்னு வருவார், டக்குன்னு போவாரு. மக்கள் மனசுல இன்னைக்கு நின்றுட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி இவர் நம்ம ஆவாவேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சொல்லலாம். அதாவது தங்கள் ஊர்ல நாங்க நின்று நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பல அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஒரு ஆவல். அப்படி ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கூட ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இவர் OPS அவருடைய பையன் ரவீந்திரநாத்தை தன்னுடைய தொகுதியில், தேனி தொகுதியில் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான உண்மை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இத்தனைக்கு அவங்களுடைய உண்மை சொந்த ஊர் தேனி மாவட்டம். அந்த தொகுதியிலே அவருக்கு வாக்கு சரியும், மற்றபடி அவருடைய செல்வாக்கே சரிந்து விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அன்னைக்கு போயிட்டு இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. அது OPS தனிப்பட்ட ஒரு பிரிவாக நிற்க போகின்றாரா, மற்றபடி யாரோடு கன்ஃபார்ம் பாஜகவோடு கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய மகன் வெற்றியடைய மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அவருடைய ஆதரவாளரே OPS ஆதரவாளர் நீ சொல்லிட்டு இருக்கிறார். ஆமா, அவர் தன்னுடைய தொகுதிக்கு உண்டான மக்களை பார்க்கல, மற்றபடி எந்த பிரச்சனையும் கேட்கல. அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை கூட ஒழுங்கா அவரு தன்னுடைய தொகுதிக்கு செலவழிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு OPS ஆதரவாளர் மற்றபடி தேனி அளவுக்கு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு. காரணம் அவருக்கு குடும்ப பிரச்சனை வேற இருக்கு. காயத்ரி தேவி அப்படிங்கிறவங்க இங்க காஞ்சிபுரம் ஏகனாபுரத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா சில குடும்ப பிரச்சனை இருக்கு. மனைவி சரியில்லை, மற்றபடி அந்த மனைவி
விவாகரத்து வாங்கக்கூடிய படக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறனால மனசுக்குள்ள யாராக இருந்தாலும் தான் என்னங்க, அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், என்ன ஒரு சினிமா கலைஞராக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு ரவுடியா கூட இருக்கட்டும், ஆமா குடும்பத்துல நிம்மதி இருந்தாதான் வந்து அவர்களை வந்து பொது வாழ்க்கையில் சரியா இன்ட்ரெஸ்டா ஈடுபடுவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் வராது. அதன் அடிப்படையில் ரவீந்திரநாத், ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்துக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதையெல்லாம் விட இப்போ சமீபத்தில் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு மற்றபடி அவர் வந்து சரியான கணக்கு வழக்கை காமிக்கவில்லை, தன்னுடைய தகுதி என்ன ஒழுங்காக அந்த வேட்புமனு தாக்கல்ல வந்து குறிப்பிடவில்லைன்னு போட்டு அது ஒரு தகுதி நீக்கம் செஞ்சு அந்த எம்பி பதவி பிடிக்காச்சு. அது ஒரு விஷயமா போச்சு. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அவர் தேனி தொகுதியில் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அறிவிப்பாப்பலாம். எதை கொண்டு எந்த முகத்தை வைத்து அவர் வந்து ஒரு ஓட்டு கேட்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து தேனி தொகுதியில் கட்டாயமாக ஓபிஎஸ் மகன், ஆமா முன்னாள் எம்பி, அவர் தேனியோட முன்னாள் எம்பி கட்டாயமாக போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு. அப்ப எப்படி அப்படிங்கிற சமயத்துல அதனோட வந்து டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பகிரங்கம். அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவர் வந்து போட்டியிடுவார். சரி போட்டிடுறா, ரைட் டைரக்டா போட்டிடுறாரு கிடையாது, அது ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கிறாங்க. போட்டியிடுவார் ரவீந்திரநாத் போட்டியிட வாய்ப்பு இல்லை, ரவீந்திரநாத் போட்டியிட அதுக்கு தகுந்த அவர்கிட்ட தகுதி இல்லாம போச்சு, அதனால வந்து டிடிவி தினகரன் உள்ள இறக்கிடலாம் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சமயம் சரிப்பா இறக்கிடலாம் ஜெயிச்சிருவார் அப்படின்னா இல்லை, அது சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி அப்படியே ஜெயிச்சாலும் யாரோட கூட்டணி? கன்ஃபார்மா அவர் டிடிவி வந்து பிஜேபியோட கூட்டணி, பிளஸ் வந்து ஓபிஎஸ் ஆமா சேர்ந்துருவாரு. அவர்களுடைய ஒரு ஆதரவாளர் கட்டாயம் அவருக்கு போடுவாங்க. எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த பக்கம் உள்ள வாக்கு இங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்ப டிடிவி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடிப்படையில அதுவும் தைரியமான கருத்தாக சொல்லப்படவில்லை, சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சர்வே எடுக்கக்கூடிய சமயத்தை ஜெயிப்பாராங்கிற ஒரு கேள்விக்கு ஜெயிப்பார்னு பதில் வந்தது அப்படின்னா கட்டாயமாக டிடிவி தேனி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. இல்லை அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்க போயிட்டு இருக்கு. அங்க அவருடைய மக்கள், அவருடைய சாதி பிரிவு தஞ்சை மற்றபடி தேனியில வந்து அவருடைய சாதி பிரிவு அதிகம்னால சமூகத்தினுடைய வாக்குக்கு அது கட்டாயமா கிடைக்கும். மற்றபடி வந்து கட்சியினுடைய வாக்கு அப்படியே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கருத்து ஒன்று போயிட்டு இருக்கு. இல்லாவிட்டால் அந்த அமமுகவை காலியாகிவிடும், கட்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நீங்க போயிட்டு. இப்படிதான் இருந்தா ஒரு கட்சி அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நிக்கணும், நிக்காம நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அவன் பார்ப்பான் அது உள்ள தொண்டர் கட்சி மாற வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்து அமமுக ஏகப்பட்ட பேர் கட்சி மாறிட்டாங்க, பாஜகவுக்கும் மற்ற எடப்பாடி பிரிவுக்கும் மாறிட்டாங்க. இப்போ வந்து ஏகதேசம் அமமுக வந்து திருப்தியற்ற நிலையில இருந்துட்டு இருக்கு. இந்த இதுக்கிடையில சசிகலா அம்மையார் வந்து பொதுச் செயலாளர் அங்கீகாரம் செல்லாது அப்படிங்கிற கான்செப்ட் அது ஒரு தீர்ப்பு வந்துருச்சா? இப்போ அவங்க என்ன பண்றாங்க, டிடிவியோட சேர்ந்து கொண்டு இந்த கழகத்தையாவது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை முன்னேற்றலாம் அப்படிங்கிறது இல்லாம அவங்க தனிப்பட்ட முறையில் போராடிட்டு இருக்காங்க, எடப்பாடியை நோக்கி காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆமா இந்த வீடியோ மூலம் சொல்லும்போது அமமுக சேர்ந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வரலாமே. இப்ப பாருங்க விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவங்க பொதுச் செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. விஜயகாந்துக்கு பின்னால் இன்னைக்கு அன்பு தலைவர் விஜயகாந்த் மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, நம்மை விட்டு சென்று விட்டார்கள், வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால என்ன பண்ணாங்க, டக்குன்னு என்ன பண்ணாங்க, நியாத் ஆஸ்பத்திரியில வந்து அந்த சிகிச்சை கான்செப்ட் வைக்கக்கூடிய சமயத்துல டாக்டர் சொல்லியிருப்பாங்க குறிப்பிட்ட டைம் அப்படின்னு. ஆனா அது வெளிப்படையாக அவங்க அறிவிச்சுக்கல, தேமுதிக அது மாதிரி பகிரங்கமா அறிவிச்சுக்காம அப்படி மறைமுகமா கொண்டு வந்து டக்குன்னு பொதுக்குழுவை கூட்டி பிரேமலதா வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க பொதுச் செயலாளர். தேமுதிக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து அவங்க தான் பொதுச் செயலாளர். தேர்ந்தெடுத்து ஒரு 2 வாரம் கூட இருக்காது, ஆமா திருப்பி உடல்நலம் சரிஞ்சு மியாத் ஆஸ்பத்திரி அட்மிட். இன்று அன்பு சகோதரர் மற்றபடி ஆமா கரைபடியாத தங்கம் கருப்பு நிலா இறந்துட்டாங்க விஜயகாந்த். இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு தான். இறந்ததுக்கு பின்னால வந்து குழப்பம் வந்துடும், அதனால டக்குன்னு முடிவெடுத்து என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு பொதுச் செயலாளர் பிரேமலதா போட்டாங்க. அது மாதிரி அமமுக செயல்படலாம் என்று என்னுடைய கருத்து. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அமமுக
செயல்படலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சசிகலாவுக்கு ஒரு மாசு இருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து நான் பல வீட்டில் சொல்லியிருப்போம். ஜெயலலிதாவோடு இருந்தவர், ஜெயலலிதாவோட அண்டி பிழைத்தவர், மற்றபடி வந்து அவருக்கு ஈக்குவலா இருந்தவர். சசிகலாவை பார்க்கல அப்படின்னு ஜெயலலிதா பார்க்கவே முடியாது, புரியுதுங்களா? அவங்க வந்து செக்யூரிட்டி மாதிரி அதிமுக அவங்க இருந்தாங்க. அதன் அடிப்படையில் எடப்பாடி கொடுத்துட்டு போனா அவரு நம்பிக்கை துரோக மாட்டான், அதை விடுங்க, அது பழைய கதை. ஆனா சசிகலாவுக்குன்னு மாசு இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாசை, அவருக்கு உள்ள அந்த மதிப்பை அமமுகவில் பயன்படுத்தலாம் என்பது பகிரங்கமான உண்மை. அதையே பயன்படுத்தாம வந்து அவரு எடப்பாடி நோக்கி காய் நவுத்திட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த அதிமுகங்கிற தலைமைக்கு மீண்டும் அவர் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மேல்முறையீடு ஒன்றும் செய்யல, இருந்தாலும் செய்யாம வந்து எடப்பாடி நோக்கி காய் நவுத்திட்டு இருக்க சமயத்துல அது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது இல்லையா? அதுக்கு பேசாம நான் ஆல்ரெடி டிடிவி அவருடைய அக்கா பையன்தான். ஆமா, எல்லாம் இவருடைய காசின் வெளிப்பாடா. சசிகலாவோட காசுல தான் அமமுக இயங்கிட்டு இருக்கு. ஆமா, தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்குள்ள ஏதாவது ஒரு வகையில கட்டாயமா கட்சி நிலை இருக்க வேணுங்கிற கான்செப்ட்ல ஐஜேக்கு ஏசிஎஸ் மாதிரி சசிகலா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் வெளியே ஒதுங்கின மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. இதான் சான்ஸ். பிரேமலதா வந்த மாதிரி உள்ள நுழைஞ்சு டக்குன்னு பொதுச் செயலராகி டக்கு ரவுண்ட் அடிச்சு எல்லாத்தையும் எப்படி பண்ண கட்சிக்கு தலைவரா சசிகலா தலைவர் சப்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. டிடிவி கட்சி தலைவராக போடக்கூடிய சமயத்துல தலைவர் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வர வாய்ப்பு இருக்கு. மக்கள் நல்லா மறந்துடுவாங்க, அவங்க வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்க. ஜெயலலிதாவையே வந்து மறந்துட்டாங்க. ஏன் அண்ணாமலையே சொன்னாரு, ஜெயலலிதா வந்து குற்றவாளி, அவர் செய்யாத குற்றங்கள் கிடையாது, அவர் குற்றம் செஞ்சான்னு சொன்னாரு. அதுக்கு வந்து எடப்பாடி பெரிய வந்து ஆப்போசிட் பண்ணாங்க, அண்ணாமலையில கண்டனத்தை தெரிவிச்சாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே கிடையாது, பாவம் ஜெயலலிதா அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. 2015 வந்ததுக்கும் 2023 ஏற்பட்ட அந்த புயல் வெள்ள பாதிப்பு கூட ஒரு நண்பர் சொல்றாரு, 2015 ஜெயலலிதா நல்ல சிறப்பா செயல்பட்டாங்க அப்படிங்கிற. எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். செயல்பட்டாங்க, பாவங்க அவங்க லேடி இல்லையா அப்படிங்கிறாங்க. பாருங்க, பெண்கள் மேல இன்னைக்கு வந்து பரிதாபம் உணர்வு எண்ணிட்டு அவர் செய்வது நன்மையோ தீமையோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் தமிழகம். அதனால வந்து இது இந்த மாதிரி விஷயத்த சசிகலா இது மாதிரி விஷயம் இருக்கக்கூடிய சமயத்துல சசிகலா அதை பயன்படுத்தலாம். ஆமா, பயன்படுத்தி கட்டாயம் தேனியில போட்டிடலாம், வாய்ப்பு இருக்கு. டிடிவி கொடுத்துட்டாலுமே கூட தேனியை தஞ்சையை கொடுத்துடலாம், ஏதாவது கொடுத்துட்டு மற்றபடி வந்து சசிகலா அமமுகவின் தலைவராக செயல்படாமல் பகிரங்கமான ஒரு நிலைப்பாடா இன்னைக்கு தெரியுதா? எதுக்கு எடப்பாடியோட மோதிக்கிட்டேன் தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஏதாவது இங்க உயரக்கூடிய சமயத்து என்ன ஆகும்? ஒரு கற்பனை, தஞ்சையில சசிகலா வந்துட்டாரு, தேனியில டிடிவி வந்துட்டாங்க, டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் இங்க வர வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் கூடாரமே காலியாகும். அப்படி ஒரு பகிரங்கமான விஷயம் இருக்கு. அதனால வந்து இதுக்கு சம்பந்தமா வந்து சசிகலா யோசிக்கணும். ஆமா, ஏன்னா தேனி அல்லது தஞ்சையில கட்டாயம் டிடிவி நின்றே ஆகணும், இல்லைன்னா அமமுக கூடாரம் காலி. ஆமா, இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால வந்து வேறு கட்சிகளுக்கு தேவை தாவிடுவாங்க நிறைய பேர். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் வந்து தன்னுடைய கள ஆய்வை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார். டிடிவி எப்படி சர்வே எடுக்க விட்டாரோ அதே மாதிரி கள ஆய்வை ஸ்டார்ட் பண்ணிட்டார். தான் பையனுக்கு வந்து அது தேனி ஓகே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப எங்க நிறுத்தலாம்? அப்பதானே பாஜக சீட்டு கேட்க முடியும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டாக என்ன பண்றாரு, பையனை வந்து தமிழகத்தோட எந்த எம்பி தொழில் நிறுத்தினா ஜெயிக்கலாம் கூட அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தேனியில அவுட்டு ரவீந்திரநாத், அதுல மாற்று கருத்தே இல்லை, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால வந்து ஓபிஎஸ் நிலைப்பாடு இப்படி, தான் பையன் வகையில் டிடியோட நிலைப்பாடு இப்படி போயிட்டு இருக்கு, சசிகலாவோட நிலைப்பாடு அப்படி. அது வந்து வரும் தேர்தல் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். மக்கள் வந்து யோசனை பண்ணாம ஓட்டு போட மாட்டாங்க, யோசிச்சுதான் ஓட்டு போடுவாங்க. அதன் அடிப்படையில் எங்க நிற்காலுமே சரி ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்தாவும் ஜெயிப்பாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த பாஜகவுடைய கான்செப்ட்ல வந்துடுவாரு. அதே வெளிப்பாடு பாஜக ஆதரவுல வந்து ஓபிஎஸ் தன்னுடைய பையனை தான் நிறுத்த முடியாது, தனிப்பட்ட நிறுத்த முடியாது. ஆல்ரெடி அவர் இங்க செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் அங்கு ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மக்கள் பார்ப்பாங்க, ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. ஆமா, அதனால வரும் சட்டமன்ற இது வரும் நாடாளுமன்ற 2024
டிடிவி வந்து தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வாரா, அதன் வெளிப்பாடு ஓபிஎஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி இதில் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.